வணக்கம், நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா storage classes. So what are storage classes and how do we use storage classes and why do we use storage classes? அத பத்தி தான் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பார்க்கலாமா what are storage classes-ங்கறத? So storage classes are keywords. நம்ம படிச்சோம் இல்லையா keywords அப்படின்னு முதல்ல லிஸ்ட் நிறைய அதுல வந்து ஆட்டோ ஸ்டாட்டிக் எக்ஸ்டெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு நம்ம பார்த்துப்போம் keywords. சோ அந்த keywords தான் என்னது storage classes. இது எதுக்கு யூஸ் ஆகுது? யூஸ் டு டிஃபைன் த ஸ்கோப் ஆஃப் a data. ஒரு டேட்டாவோட ஸ்கோப்பை டிஃபைன் பண்றதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்றோம்? storage classes. So storage classes are keywords used to define the scope of a data. So what is scope? Scope is nothing but accessibility and lifetime of the data. Scope describes the accessibility and lifetime of a data. ஒரு டேட்டாவோட லைஃப்டைமையும் accessibility-யையும் describe பண்றது தான் என்னது? scope. அதை டிஃபைன் பண்றதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்றோம்? storage classes-ஐ யூஸ் பண்றோம். Okay, is there any types of storage classes? Yes. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாसेस இருக்கு பாருங்க. ஆட்டோ, எக்ஸ்டர்ன், ஸ்டாட்டிக், ரெஜிஸ்டர். ஆட்டோ, எக்ஸ்டர்ன், ஸ்டாட்டிக், ரெஜிஸ்டர். ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா எக்ஸாம்பிள்ஸோட? பாருங்க, ஆட்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் அசைன்ஸ் a local scope to a variable. சோ நார்மலா டேட்டாவை நம்ம எதுல வச்சுப்போம் அப்படின்னா வேரியபிள்ஸ்ல வச்சுப்போம். அதனால நான் வேரியபிள்னு சொல்லியிருக்கேன். So auto assigns a local scope to a data, a variable. So auto assigns a local scope. அதாவது if you declare a variable inside a function or inside a block, ஒரு பிளாக்குக்குள்ள வந்து நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா which is that variable is considered as auto. Because the data will be available only within the block where it is declared. அந்த எந்த பிளாக்குக்குள்ள நீங்க அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கீங்களோ அதுக்குள்ள மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்னு, once the execution of the block is over, the lifetime of the data is over. அதோட lifetime will be lost. அதோட முடிஞ்சது. So பாருங்க, when a variable is declared inside a block, the scope of the variable is auto. Auto means local. It means that the variable is available only within the block in which it has been declared. So variable with auto scope cannot be accessed by other blocks. வேற பிளாக்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது? அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? So பாருங்க இந்த எக்ஸாம்பிள் void main. So in the main function குள்ள நம்ம என்ன பண்றோம்னா int num1 is equal to 10 int num2 is equal to 40. அப்ப num1 கிரியேட் ஆயிருக்கு, அதோட அட்ரஸ் 18. num2 கிரியேட் ஆயிருக்கு, அதோட அட்ரஸ் 16 -16. சோ இதுல வந்து num1 ல 10 ன்னு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம், num2 க்கு 14 அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பாருங்க printf number1 %d num1. அப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 10 இல்லையா? number1 is equal to 10 ன்னு பிரிண்ட் ஆகும். void my function 1. நான் my function ஒரு function இதே ப்ரோக்ராம்ல கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க என்ன பாருங்க int num1 is equal to 100. அப்ப இந்த num1 நான் அது அப்படினா no. சோ இது வந்து என்னது? ஒரு பிளாக். இது ஒரு பிளாக். மெயின் வந்து ஒரு பிளாக். சோ இந்த பிளாக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்? my function பிளாக்குள்ள நான் என்ன பண்றேன்? ஒரு variable int num1 is equal to 100. அப்போ separately the variable is created in memory with the separate unique address -14. So num1 is equal to 100. Upon the value 100 is assigned to num1. So this num1 is different from this num1. And int num3 is equal to 80. Okay, num3 னு வெச்சுக்கோம், 80 னு வெச்சுக்கோம். printf number1 is equal to %d, num1 னா இங்க என்ன பிரிண்ட் ஆகும்? 100 பிரிண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So both this num1 and this num1 are local to their function. இப்போ void main க்கு num1 வந்து is local and void my function 1 க்கு வந்து num1 is local.
சோ இந்த num1 இந்த num3 நான் இங்க அக்சஸ் பண்ண முடியுமா? அக்சஸ் பண்ண முடியாது மெயின்ல. அதே மெயின்ல உள்ள num2 வந்து நான் இங்க அக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. So auto variables are local variable in which it has been declared. எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த பிளாக்குக்குள்ள நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ள மட்டும் தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். It cannot be accessed outside of the block. Understand ஆயிடுச்சுலையா? Yes. So okay இல்ல எனக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே காமனா ஒரு வேரியபிள் வேணும், ஒரு டேட்டா வேணும். I need a data that is to be common to more than one function. What will I do? Extend. பார்க்கலாமா? பாருங்க, extend assigns a global scope to a variable. Extend assigns a global scope to a variable. Extend variables are declared outside of the function. எந்த ஃபங்க்ஷன் எந்த பிளாக்குக்குள்ளேயும் நம்ம வந்து extend variable கிரியேட் பண்ண மாட்டோம். When a variable is declared outside of a function, it is created as extend variable even if extend keyword is not given. இப்போ முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஆட்டோங்க நம்ம கீவேர்டை யூஸ் பண்ணல. even if you are not using auto keyword and if you are declaring the variable inside a block of statement, inside a block, that variable is considered as auto. நம்ம ஆட்டோங்க கீவேர்ட் கொடுக்கணும் கட்டாயம் இல்ல. நீங்க மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்க அப்படினா that is auto to that main function, that is local to that function. அவ்வளவுதான். So the மாதிரி extend வந்து are declared outside of the function and extend variable, extend data வந்து will be available to all the function in the program. பார்க்கலாமா? So பாருங்க, நான் int num1 is equal to 10 அப்படினா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இல்ல இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இல்ல. பாருங்க, void main குள்ளேயும் இல்ல void my function குள்ளேயும் இல்ல. Outside of these two functions I have declared a variable called int num1 is equal to 10. Even if you are not giving extend here, நீங்க இங்க extend கொடுக்கணும்னா கொடுக்கலாம். So கொடுக்காம விட்டாலும் கூட this is considered as extend variable which is a global one, global variable அப்படினு சொல்லலாம். So here பாருங்க, num1 is equal to 10 னா இந்த மாதிரி நமக்கு num1 minus 18 கிரியேட் ஆகுது. 10 அதுல அசைன் பண்ணியிருக்கோம். Now num1 is available to main function as well as my function 1. பாருங்க, இங்க வந்து நான் int num2 is equal to 14 பண்ணியிருக்கேன். அப்ப num2 வந்து auto variable to main function. அம்மா இங்க int num3 is equal to 18 ஒன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்ப num3 is auto variable to my function 1. Whereas num1 is a global variable. Num1 is a global variable, extend variable which will be available to both main and my function 1. ரொம்ப simple. உங்களுக்கு கான்செப்ட் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அப்போ if I need a variable that is to be accessed only by a function in which it has been declared, I will be creating the variable as auto. Okay, I need a variable that is to be accessed by more than one function. My data is required by more than one function. It should be available for more than one function. In that case, I will declare the variable as extend. அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சுலையா? Yes, extend variables are declared outside of the function, whereas auto variables are declared inside a function, inside the block. Yes. அடுத்து static னா என்ன பார்த்தலாம். பாருங்க, static வந்து allows a variable to be initialized only once during the life cycle of the program. ஒரு ப்ரோக்ராமோட லைஃப் சைக்கிள்ல static variable ஓட initialization is done only once. It is not repeated. அப்படின்னா என்ன? அப்படின்னா ஒண்ணும் இல்ல, it preserves its data even after out of their scope. அதோட ஸ்கோப் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அதோட டேட்டாவை வந்து என்ன பண்ணும், ப்ரிசர்வ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கும். அதுதான். சோ இதை எக்ஸாம்பிளோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பார்க்கலாமா? பாருங்க, இந்த ப்ரோக்ராம் void display num அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் void main உள்ள நான் display num display num display num I call the function 3 times. 3 தடவை கால் பண்ணியிருக்கேன். display num அப்படி என்னதான் பண்ணுது பாருங்க. int n is equal to 10. okay, n ன்னு ஒரு வேரியபிள், n is equal to n plus 10. அப்ப n ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகி அதுல வந்து 10 அப்படின்னு என்ன பண்ணுது, வேல்யூ அசைன் பண்ணுது. n is equal to n plus 10. அப்ப என்ன ஆகும், 20 ஆகும். அப்போ the first time நான் display num அப்படின்னு கால் பண்ணும்போது அது என்ன ஆகுது, இந்த மாதிரி
work ஆகி printf number is equal to 20 இந்த print ஆயிடுச்சு. Okay, second time call பண்றேன் display num. அப்ப மறுபடியும் the control comes here. பாருங்க, when I call the function second time, okay, again the controls comes to the function definition. Int n is equal to 10. Again a new variable is created in the name of n and the value 10 is assigned there, and again I say n is equal to n plus 10. N is incremented by 10 and n becomes 20, and printf number is equal to percentage n. Again number is equal to 20. Again I call the function display num. Again the controls comes here. Int n is equal to 10. N is created newly and 10 is assigned. And n is equal to n plus 10. N is incremented by 10 and n becomes 20 now, and I print the value of n as number is equal to 20. Again 20 is printed. So I want to retain the value here. Okay, it doesn't matter how many number of time I call the function. Okay, whatever it is, how many number of times I call the function, okay, the value should be retained. The data here, this data is to be preserved. The initialization is to be done only once during the life cycle of the program. During this life cycle, I call the function 3 times. In the program, according to this example, I call the function 3 times in the life cycle. அப்போ நான் வந்து அந்த 3 times call ஆகும்போது இதோட initialization வந்து is to be done only once. அப்போ என்ன பண்றது? Is there any option? Yes, static is the answer. So if you declare the variable as static, the initialization is done only once and it preserves the data even after its scope is lost. பாருங்க, இப்போ பாருங்க, void display num. இங்க வந்து display num first time call பண்றேன், control ஏக வருது. So static int n is equal to 10. அப்ப n variable create ஆகுது. n variable இருக்கான்னு செக் பண்ணுது, மெமரியில இல்ல. அப்போ n create ஆகி அதுல 10 அசைன் பண்றோம். n is equal to n plus 10. அப்ப n என்ன ஆகுது? 20. printf number n. அப்போ number n print ஆயிடுச்சு. இப்போ இது முடிஞ்சு போகும்போது இதோட ஸ்கோப் வந்து என்ன ஆகுது? லாஸ் ஆகுதா? ஆகாது. The data is preserved. Again display num call ஆகுது, வருது control உள்ள. இப்போ it's static int n is equal to 10. அப்போ மெமரியில n இந்த வேரியபிள் ஆல்ரெடி இருக்கான்னு பாக்குது. எஸ் இருக்குது. அப்போ ரெண்டாவது தடவை என்ன ஆகாது? கிரியேட் ஆகாது. n is equal to n plus 10. அப்போ 20 is added by 10 becomes 30, and the number prints the number 30. Again இதோட ஸ்கோப் வந்து லாஸ் ஆகல. பாருங்க, இப்போ டிஸ்ப்ளே நம்ம மறுபடியும் கால் ஆகுது, மறுபடியும் உள்ள வருது. static int n is equal to 10, and it checks whether the n is available in memory. Yes, it is available already. It is not redeclared. மறுபடியும் டிக்ளேர் ஆகாது. n is equal to n plus 10. அப்போ n becomes 40 now, and number is equal to 40. Number 40 is printed. ஈஸியா இல்லையா? இப்போ ஸ்டாட்டிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? அவ்வளவுதாங்க, சிம்பிள். ஸோ ரெஜிஸ்டர்னா என்ன? 3 பார்த்துட்டோம். ஆட்டோ, எக்ஸ்டெண்ட், ஸ்டாட்டிக். அடுத்தது ரெஜிஸ்டர். அது என்ன பார்த்துடலாமா? ஸோ பாருங்க, ரெஜிஸ்டர்ங்கிறது ஒன்றும் இல்லை. When a variable is declared as register, it tells the compiler to allocate memory in the CPU register, in the registers of the microprocessor. Microprocessor CPU. So CPU ல உள்ள ரெஜிஸ்டர்ல என்ன பண்ண சொல்லும்? வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கோ. அதுக்கு எதுக்குங்க மெயின் மெமரியில கிரியேட் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஏன் CPU ல பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. The execution of the program will be fast when you create a variable in the register. இப்போ வந்து CPU ல வந்து arithmetic operation நடக்குது அப்படின்னா இப்போ a plus b, c is equal to a plus b ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணனும்னா a யோட வேல்யூ and b யோட வேல்யூ மெமரியில இருந்து எடுத்துட்டு போய் CPU ல அந்த ஆபரண்ட் பிளஸ் ஆபரேட்டர் வந்து பிளஸ், அப்போ இந்த ஆபரண்ட்ஸ் அத மூணையும் எடுத்துட்டு போய் CPU என்ன பண்ணுது? ஆட் பண்ணி அந்த வேல்யூ என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து எதுல அசைன் ஆகும்? C ல அசைன் ஆகும். அதுக்கு பதிலா நான் a யும் b என்ன பண்ணிட்டேன்? டைரக்டா ரெஜிஸ்ட்ரியில வந்து, அதாவது CPU ரெஜிஸ்டர்ல மைக்ரோப்ராசஸர்லயே நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா அங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க இருந்து ரிட்டர்ன் வர அந்த வேலை வந்து மிச்சமாகும்.
ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூஷன் வந்து வில் பி ஃபாஸ்ட். ஆனால் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து ரெஜிஸ்டர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். அது ரொம்ப மைக்ரோ லெவல் ப்ரோக்ராமிங்ல தான் நம்ம ரெஜிஸ்டர் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். இன்னொன்று, ரெஜிஸ்டர் வேரியபிள் வந்து will be created in the CPU register if the memory, if the space is available in the CPU. The compiler will create a register variable in the CPU memory if space is available. If space is not available, it is created in the main memory only. Main memory la தான் என்ன ஆகும், create ஆகும். இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம், ரெஜிஸ்டர் வேரியபிள் ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பாயிண்டர் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டைரக்டாகவே இது வந்து CPU ரெஜிஸ்டரில் கிரியேட் ஆகலாம் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, அதுக்கு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க, சிம்பிள், ஈஸி. உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கும் நல்லா ஸ்டோரேஜ் கிளாஸஸ்னா என்ன, எதுக்காக ஸ்டோரேஜ் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறோம், முக்கியமாக ஆட்டோ அண்ட் எக்ஸ்டெண்ட் ஸ்டாட்டிக், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம இந்த செஷனில் வந்து பார்த்தோம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.